பேரறிஞரோட அண்ணா பிறந்த நாள்ல தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன்னு உறுதிமொழியினை முன்மொழிவோம்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல, தமிழகத்தின் மண் மொழி மானம் காத்து நமது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளனன்னு குறிப்பிட்டிருக்காரு. அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழ்நாடெங்கும் 68,000க்கும் மேற்பட்ட பூத் வாரியாக உறுதிமொழியை முன்மொழிவோம்னு தெரிவிச்சிருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல இணைந்துள்ள 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம்னு உறுதிமொழி ஏற்போம் சொல்லியிருக்காரு. தமிழக உறுப்பினர்களின் விகிதசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கும் எதிராக போராடுவேன்னோ, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னோ உறுதிமொழி ஏற்க வேண்டும்னு முதல்வர் அறிவுறுத்தியிருக்காரு. வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன், தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்போம்னோ, நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன், நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நீதிக்காக போராடுவேன், ஒருபோதும் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்போம்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன், எதற்காகவும் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நீதிக்காக போராடுவேன், தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்போம்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.